ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக டிஎன்பிசியிலேருந்து இதிலேருந்து 3 or 4 கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வீக்லி பிடிஎஃப்பும் மந்த்லி பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். பத்மபாணி விருதுக்கு இளையராஜா தேர்வு. கலைத்துறை வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான பத்மபாணி விருதுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா தேர்வு. இது எங்கே நடைபெற உள்ளதுன்னா, மகாராஷ்டிராவின் சத்ரபதி ஜாம்பர்ஜி நகரில் 28ஆம் தேதி நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஓய்வு பெற்றார் சாய்னா நேவால். உலகின் முன்னாள் நம்பர் 1 பேட்மின் வீராங்கனை சாய்னா நேவால் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. முன்போல் தீவிரமாக இயங்க தனது உடல் உழைக்கவில்லை, இதற்கு மேல் தன்னால் போராட முடியாது என அவரின் கருத்து. ஜனவரி 21 முதல் 23 குப்பை திருவிழா. தமிழ்நாடு அரசு குப்பை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் ஜனவரி 21 முதல் 23, 2026 வரை குப்பை திருவிழா என்னும் மாபெரும் குப்பை சேகரிப்பு இயக்கத்தை நடத்த உள்ளது. குப்பை கிடங்குகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே இதன் லட்சியம். குப்பைகளை மீண்டும் பயன்படுத்தும் வளாகமாக மாற்று முறைக்கு மாறுவது இதன் குறிக்கோள். பெண்களுக்கு அதிகாரமளித்தல் இலக்கில் மாபெரும் மைல்கல். குடியரசு தின விழா அணிவகுப்பின் போது ஆண்கள் சிஆர்பிஎஃப் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குகிறார் பெண் போலீஸ் அதிகாரி சிம்ரன். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 26 வயது பெண்மணியாக இவர் பதவி வகிக்கிறார். சுனிதா ரிட்டையர்மெண்ட்ஸ். அதாவது நாசாவில் 27 ஆண்டுகள் பணியாற்றிய மூத்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெற்றார். 608 நாட்கள் விண்வெளியில் இருந்தவர். 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் ஸ்பேஸ் வாக்கில் செய்த இவர் பல சாதனைகளுடன் தனது 60 வயதில் ஓய்வு பெற்றுள்ள சுனிதா இந்தியாவிற்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.